சுகர் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியுமா என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் அதிகமாகுது, உடம்பு தன்மை மாறுதுங்கிறது கண்டிப்பாக நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த மாற்றங்கள் பண்ணுறது அவங்களே பண்ணிக்குவாங்க. நேற்று அசைவம் சாப்பிட்டா இன்னைக்கு சுகர் ஏறிச்சு, நல்லா கிடினஸாக இருக்குது. பட் தவிர்க்க வேண்டியது பால், தயிர், அசைவம், அஸ்க சக்கரை, டீ, காப்பி, கடை ஸ்நாக்ஸை தின்பண்டங்களை தவிர்க்கணும். இல்லை சுகருக்கு எடுத்துக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நெல்லிக்காய், பூசணி ரெண்டையுமே சீவிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடித்து ஒரு ஜூஸ் எடுத்து அது கூட மஞ்சள் பொடி போட்டு கூட கலந்து குடிச்சிடலாம். பட் நாம அதுக்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முதல் பேஸ்ட்லேருந்து மாற்றிடுறோம், பல்படிக்கு மாற்றிடுறேங்க. ஏன்னா கொலஸ்ட்ரால் நிக்கோடின் இருக்கிறனால கொலஸ்ட்ரால் ஏறு, ப்ரெஷர் குறைக்க முடியாது. ஏன்னா ப்ரெஷரும் சுகரும் ஒன்று சேர்ந்த மாதிரி தான் வரும். அதனால நம்ம அதை நிறுத்திடுறோங்க. அதனால பல்படிக்கு மாற்றிடுறோம். நல்ல நிலை ஆயில் புல்லிங் பண்ண சொல்லிடுறாங்க. பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத். உள்ள குடிக்கிறதுக்கு வந்து மலர்பானம், மூலிகை டீ. மலர்பானம் வந்து சுகர், ப்ரெஷர் எல்லாத்தையுமே குறைக்குமா. 200 இருக்கிறவங்களுக்கு அதே போதுங்க, வேற எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. பட் சுண்டை வைக்கிற சாப்பிட்ற முறை முக்கியம். மெதுவாக ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணியை 1 டம்ளர் சுண்டை வச்சு சிம்மில் வச்சு சுண்டை வச்சு வடிச்சிட்டு குடிச்சிக்கலாம். தேவைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். நைட் படுக்கிற போதுங்கம்மா ஹேர் ஆயில நல்லா உச்சந்தலைக்கும் பின்பக்க தலைக்கும் நல்லா சூடு வர தேய்ச்சிட்டோம்னா ஹீட்டு குறையுமா. ஹீட்டு குறையிறது என்னாச்சுன்னா சுகர் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால நம்ம ஹேர் ஆயில வந்து நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இரவுங்க படுக்கிற போது நம்ம கடுக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாங்க. குமரி கடுக்காய் பானம் எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் எல்லாம் போயிரு, உடம்புல பெருங்குடல் பகுதி, சிறுகுடல் பகுதிக்குள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேறிடுமா. அப்ப இரவு வந்து கடுக்காய் ஜூஸ் கம்பல்சரி எடுத்துக்கலாம். சரியான பின்னாலையும் தொடர்ந்து கடுக்காய் ஜூஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.